ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இது நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிங்க. இதில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, பச்சை பயிரில் எப்படி ரசம் வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இப்போ வந்து ஒரு கடாயை வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதுக்கு கடுகு சேர்த்துக்கிட்டு கருவேப்பிலையும் வெங்காயமும் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். குருமிளகு பொடியெல்லாம் சேர்க்கணும். ஸோ அதனால் வந்து வரமிளகாய் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா இது பண்ணிக்கலாம். பச்சை பயிருக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. பச்சை பயிறு வந்து நம்ம ஒரு கடாயில் இல்லை ஒரு சட்டிலேயோ ஏதாவது ஒன்றில் போட்டு நல்லா வேக வச்சு பருப்பு கடையும் இல்லையா, அந்த தண்ணியை மட்டும் நான் பருப்புலேருந்து வடித்து எடுக்கிற தண்ணியை தான் வந்து ரசம் வச்சுருக்கேன். அந்த பருப்பு தண்ணி வந்து நம்ம வடித்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நான் 2 தக்காளி, உங்களுக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தக்காளி, ஒரு சின்ன சைஸ் புளி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அந்த புளி தக்காளி கரைசல் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க வேக வச்சு. இப்போ அந்த தண்ணியை மட்டும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளியும் புளியையும் வேக வச்சு எடுத்த தண்ணியை வந்து இப்போ சேர்த்துருக்கேன். இந்த தண்ணி வந்து நல்லா ஹீட் ஆகி கொதிக்கட்டுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போது இது நல்லா கொதிச்சுக்கட்டும். நல்லா ஹீட் ஆகுது பாருங்கள். ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்தடுத்து இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணணும். பூண்டு வந்து ஒரு 4-5 பல்லு தொளிச்சு வச்சுக்கோங்க. அதை வந்து தட்டி எடுத்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ரசத்துக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ ரசம் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரசப்பொடி அரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து வரமிளகா, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா சீரகம், கொஞ்சமாக கொத்தமல்லி, குருமிளகா ஆட் பண்ணி பவுடராக அரைச்சிருக்கோம். அதை வந்து நான் இப்போ ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் அதிகமாகவே நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா ரசத்துக்கு பெருங்காயத்தூள் தான் முக்கியம். எதுக்காக அப்படின்னா, ரசத்துக்கு பெருங்காயத்தூள் எதுக்குன்னா ஜீரண சக்தி அதிகப்படுத்துறதுக்காக தாங்க நம்ம ரசமே சாப்பிட்றது. இப்போ கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க. கல்லுப்பு வந்து ரசத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீட்டில் அரைச்சி கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதாங்க. அப்புறம் கொத்தமல்லி எல்லாம் நம்ம ஆட் பண்ணி இறக்கிக்கலாங்க. ரசம் ரெடி ஆயிருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரசம் வந்து கொதிக்காமல் இருக்கணும். அதுக்கு முன்னாடியே நம்ம ஆஃப் பண்ணிடணும். நல்லா நுரக்கட்டி வருங்க. அதுதான் அதோட பக்குவமே. இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம பருப்பு தண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கலாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் இவ்வளோதாங்க. நம்ம இப்போ ஆட் பண்ணிட்டோம் எல்லாமே. இது நல்லா கொதிச்சு வரட்டும். இங்கே பாருங்கள், 5 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா எந்த அளவுக்கு நான் தட்டி எடுத்துக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா நசுக்கி எடுத்து ரசத்தோடு நம்ம ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது இந்த அளவுக்கு கொதிச்சு வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணணுங்க. அவ்வளோதாங்க கைஸ். இந்த மாதிரி ரசம் வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. பச்சைப்பயிறு வச்சு பருப்பு கடைஞ்சி பச்சைப்பயிறு ரசம் வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் உங்கள் பாட்டிங்களாம் இருந்தாங்கன்னா எப்படி சமைச்சு கொடுப்பாங்கன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி வைக்கிற ரசம் ரொம்ப பிடிக்கும். இப்போ அவங்க இல்லைங்க. எங்கள் அம்மா வைப்பாங்க. எங்கள் அம்மா வைக்கிறது சூப்பராக இருக்கும். இருந்தாலும் எங்கள் பாட்டி வைக்கிற ரசம் தனி தாங்க. யாரும் அதுக்கு போட்டி போடவே முடியாது. எங்கள் பெரியம்மாங்களாம் இருக்காங்க. இருந்தாலும் எங்கள் பாட்டி மாதிரி அவங்களால சமைக்கவே முடியாது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அந்த காலத்து கைப்பக்குவமே கைப்பக்குவம் தாங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம
பருப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரசத்தை இறக்கிக்கலாங்க. ரொம்ப கொதிக்க விட்டுரு. இப்போ கொதிக்கிற மாதிரி பருப்பு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ரசம் கொதிக்கவே கூடாதுங்க சுத்தமாக. அதுதான் இதோட பக்குவமே. அப்போ தான் ரசம் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து பருப்பு தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரசம் பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக ப்ளஸ் கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்ட்டு. அவ்வளோதாங்க. இது நல்லா ஹீட் ஆனாலே போதுங்க. வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. இதை நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கலாம். நல்லா பருப்பு தண்ணி நுரக்கட்டி வரும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த ரசம் சாப்பிட்டிங்கன்னா சிக்கன் மட்டன் சாப்பிட்ற அன்றைக்கி இந்த தண்ணி ஊற்றி ரசம் வச்சிங்கன்னா நல்லா ஜீரணம் ஆகுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 7up அது இது குடிக்கிறதுக்கு ரசம் வச்சு சாப்பிடுங்க. டேஸ்ட் நல்லாவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. ஒயிட் ரைஸ்க்கு நீங்கள் இதை ஊற்றி சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொதி பிடிக்கும் பாருங்கள். அந்தளவுக்கு லைட்டாக வந்தாலே போதும். அவ்வளோதாங்க. பருப்பும் ரசமும் சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். ரொம்ப லேட்டெல்லாம் ஆகாது. ஒரு 10 நிமிஷத்து வேலை தான் ரசம் வைக்கிறதெல்லாம். அவ்வளோதாங்க கைஸ். இந்தளவுக்கு கொஞ்சமாக சூடாகிட்டு கொதிக்கவே கூடாது. மெயின் ரசத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ தான் ரசம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அச்சு வாய்ஸ் ஓவர் கொடுக்காமையே டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அவனும் இடையில நானும் பேசுவேன்னு சொல்லிகிட்டே இருக்கான். இப்போ ரசம் இந்தளவுக்கு வந்தாலே போதுங்க. இதை எடுத்து வேறு கண்டெய்னரில் ஊற்றிட்டு, அதாவது வந்து வேறு குண்டால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை வந்து தட்டு வச்சு நல்லா மூடி வச்சுருங்க. ஸ்மெல்லு வெளியே போகக்கூடாது. அதுதான் இதோட மெயினே. அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்குங்க. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள். தேங்க்யூ. பை பாய்.